உதகையில் 50 சவரன் தங்க நகைகள் திருடிய வழக்கில் வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலை கொடுத்த ஓனரின் வீட்டிலேயே திருட்டு வேலையை காட்டிவிட்டு தப்பியோடிய கும்பல் சிக்கியது எப்படி? நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் மலை காய்கறிகள் விளைவிக்கப்படும் தோட்டங்களும் உள்ளன. இதில் உதகை அருகே புதுமுந்து பகுதியில் கவுட சோலையைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் மலை காய்கறிகளை விளைவித்துள்ளார். அவற்றை பராமரிக்கும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி பழனிசாமி தனது மனைவியுடன் உதகையில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதுகுறித்து புதுமந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதும் மொப்ப நாயுடன் வந்து போலீசார் விசாரணையில் இறங்கினர். உதகை டிஎஸ்பி நவீன்குமார் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விசாரணையில் சம்பவத்தன்று அப்பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் நடமாடியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் யார் என்று விசாரித்த போது பழனிசாமியின் தோட்டத்தில் வேலை பார்த்த இளைஞர் என்பது தெரிய வந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஈஸ்வர சிங் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் பழனிசாமி தோட்டத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இவரின் மூத்த மகன் அவை போர்த்திதான் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உலாவியது உறுதியானது. இவர்கள் குடும்பத்துடன் சவுட சோலை பகுதியில் 2 ஆண்டுகள் தங்கி வேலை செய்து வந்துள்ளனர். பழனிசாமியின் தோட்டத்தில் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்த நிலையில் கொள்ளை சம்பவத்திற்கு பின் அனைவரும் சொந்த ஊர் சென்றுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் அவர்களை சேசிங் செய்த தனிப்படை போலீசார் சத்தீஸ்கர் சென்று 4 பேரையும் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் மொத்த குடும்பத்தையும் உதகைக்கு தூக்கி வந்தனர். அத்துடன் அவர்களிடம் இருந்த 50 சவரன் தங்கத்தையும் பறிமுதல் செய்து உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். திருடுபோன நகைகளை மீட்டுக் கொடுத்த போலீசாருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேரையும் கைது செய்த போலீசார் உதகையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். வேலை கொடுத்த ஓனரின் வீட்டிலேயே குடும்பத்துடன் திருட்டு வேலையை காட்டிய சம்பவம் உதகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.